ஹாய்ங்க 7 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி 7th டே. இன்றைக்கி ஃபைனலாக பேண்ட் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பேண்ட்டோட நாடா வந்து அடிச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரெடிமேடாக நாடா விற்கிது, நீங்கள் அது மாதிரி கூட வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து கிளாத்தில் மேட்சிங்காக வந்து அடித்தா நீட்டாக இருக்கும், அதனால நான் கிளாத்லேயே கட் பண்ணி அடிச்சுக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் பார்ட்டு பட்டி பார்ட் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது பட்டி கிளாத் வந்து இப்போ 2 பீஸாக இருக்குங்களா, இது வந்து 2 இப்படி சேர்த்து அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 கிளாத்தையும் நல்ல பக்கத்தையும் ஒட்டி வச்சுக்கோங்க. அப்போது கெட்ட பக்கத்தில் தையல் போட கரெக்டாக இருக்கும். இப்போ 2 கிளாத்தையும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. கிளாத் சைட்லேருந்து 1 இன்ச் டிஸ்டன்ஸில் 1 இன்ச்சுக்கு தையல் போடணும், 1 இன்ச் கேப் விடணும். அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக தைச்சிட்டு வரணும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து கார்னர்லேருந்து 1 இன்ச் இருக்கணும், 1 இன்ச்சுக்கு தைக்கணும், 1 இன்ச் கேப் விடணும், அப்புறம் ஃபுல்லாக தைக்கணும். இப்போ பாருங்கள், 1 இன்ச் தைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே சைட்லேருந்து 1 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்குது, மேலேருந்து 1 இன்ச் தைச்சிருக்கேன். இப்போது 1 இன்ச் கேப் விட்டுட்டு திருப்பி தைக்கணும். அந்த 1 இன்ச் எதுக்குன்னா, நம்ம நாடா வந்து இன்சர்ட் பண்ணுறக்கு ஹோல்ஸ் வேணும் இல்லையா, அதுக்காக. சைட்லேருந்து 1 இன்ச்சு, மேலே 1 இன்ச் தைக்கணும், 1 இன்ச் ஹோல்ஸ் விடணும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக தைக்கணும். இப்போ தைச்சி முடிச்சுட்டேன். இந்த கிளாத்தை வந்து இப்போ தையல் போட்டதை 1 இன்ச் இருக்கா, இதை வந்து 2 அப்படி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சைடு வந்து ஹாஃப் இன்ச் மடிச்சிடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஹாஃப் இன்ச் மடிச்சிங்கன்னா அந்த பிசிறு உள்ளே போயிடும். அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சு மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி அந்த சைடும் அந்த மடிப்பை கரெக்டாக மடித்து தையல் போட்டு, ஒரு மடிப்பு மடிக்கூடாது, 2 மடிப்பு. அப்போ தான் உள்ளே அந்த பிசிறு வந்து உள்ளே வந்து ஃபோல்ட் ஆகும். 2ஆக வந்து மடித்து தையல் போட்டுருங்க. இப்போது தைச்சிட்டு அதே மாதிரி அந்த சைடு வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நாடா போடுறதுக்காக இப்படி 1 இன்ச் கேப் விட்டு தைக்கணும். பேக் சைடு பட்டிக்கு பாட்டமுக்கு எல்லாமே வந்து லுங்கி மூட்டு தையல் இருந்தால் போதும். இப்படி 1/4 இன்ச்சுக்கு வந்து 2 கிளாத்தையும் ஈக்குவலாக வச்சு 1/4 இன்ச்சில் ஃபஸ்ட்டு மடித்து ஒரு தையல் போட்டுருங்க. அப்புறம் இப்போ கிளாத்தை வந்து விரிச்சிட்டு தையல் எந்த சைடு மடித்து தைச்சிருக்கீங்களோ அதே சைடு ஃபோல்ட் பண்ணி எட்ஜில் ஒரு தையல் போடுங்க. இப்போ கிளாத் ஓப்பன் பண்ணி அந்த தையலை வந்து இந்த சைடு தள்ளி விட்டு அப்படியே மேலே ஒரு படிமான தையல் போட்டுருங்க. இதுதான் வந்து லுங்கி மூட்டு தையல். இது முடிச்சுட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து நாடா போடுறதுக்காக ஹோல்ஸ் விட்டு தைச்சிருப்போம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து மேலே வந்து 1 இன்ச் வந்து அப்படியே மடித்து அந்த ஹோல்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்து இந்த கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே 1 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே வந்து சுற்றி அடிச்சுக்கோங்க. மேலே வந்து கரை பீஸ் இருக்கங்காட்டி நம்ம சும்மா ஒரு ஃபோல்டு பண்ணி அடித்தா போதும். சுற்றி வந்து அதே மாதிரி 1 இன்ச் டிஸ்டன்ஸில் சுற்றி அடிச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வரும்போது பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு இந்த ஹோல்ஸில் இப்போ நாடா நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ நாடா வந்து இதில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பட்டி பார்ட் வந்து முடிஞ்சு. இப்போ சென்டர் தையலை வந்து 2 ஈக்குவலாக வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா சைடில் மேலே மடித்து தைச்சிருக்கோமா, கீழே வந்து ஒரு நாட்சஸ் போட்டுக்கோங்க. சும்மா சிசர் கட் கொடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா சைடு வந்து நம்ம பட்டியும் பாட்டமும் ஜாயின் பண்ணும்போது மாறாமல் இருக்கிறதுக்காக சின்னதாக இது மாதிரி சிசர் கட் கொடுத்துக்கோங்க. இப்போது பாட்டம் பார்ட் வந்து நம்ம கிராச் லென்த் இது கட் பண்ணோம் இல்லையா, அந்த கேர்வாக கட் பண்ணோம்ல, அந்த சைடை மட்டும் ஜாயின் பண்ணணும். இப்போது கிளாத்தை வந்து ஃபோல்டிங்கில் இருக்கும், ரெண்டையும் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல பக்கத்தையும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஈக்குவலாக வச்சு ஃபஸ்ட்டு 1/4 இன்ச் வந்து மடித்து தையல் போட்டுக்கணும். 1/4 இன்ச்சு மடித்து தையல் போட்டுட்டு அந்த கிளாத்தை வந்து 2ஐயும் பிரிச்சுட்டு எந்த பக்கம் தையல் போட்டோமோ அதே சைடு மடித்து திருப்பி ஓரமாக வந்து ஒரு தையல் போடணும். இப்போ வந்து பட்டிலையும் பாட்டம்லேயும் 3 சைடுமே வந்து லுங்கி மூட்டு தையல் தான் வரும். ஃப்ரண்ட் சைடு மட்டும் அந்த நாடா போடுறதுக்காக 1 இன்ச் டிஸ்டன்ஸில் அது மாதிரி ஃபோல்டு பண்ணி தைப்போம். மற்றபடி இது ஃபுல்லாக அதே மாதிரி தைச்சா போதும். இப்போ இது எந்த பக்கம் மடித்து தைச்சிருக்கோமோ அதே சைடு வந்து மடிப்பை திருப்பி வச்சு ஓரமாக ஒரு தையல் போட்டோம். இதே மாதிரி ஃபார்மேட்டை அந்த சைடும் இப்படி தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரொம்ப சிம்பிள் தாங்க, நேராக தைக்க தெரிஞ்சாலே போதும். நம்ம எப்படி சாரியெல்லாம் ஓரடிப்போம் அதே மாதிரி 2 டைம் வந்து ஃபோல்ட் பண்ணி தைக்கிறோம். நீங்கள் லுங்கியெல்லாம் வந்து தைச்சி தர சொன்னாங்கன்னா இந்த மெத்தடில் தான் வந்து ஓரடிச்சு தரணும். ஓகே, இப்போ வந்து இந்த சென்டர் தையல் 2ஐயும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பட்டிக்கு வந்து நாட்சஸ் போட்டோம் அதே மாதிரி இதுலேயும் சென்டர் தையலையும் ஈக்குவலாக வச்சுட்டு
சைடில் வந்து நாட்சஸ் வந்து போட்டுக்கோங்க. அது ஈக்குவலாக வச்சு இது வந்து கால் சைடு, இந்த மடிப்பு சைடில் நாட்சஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து பட்டியில் போட்ட நாட்சஸும் இந்த நாட்சஸும் ஈக்குவலாக வரணும். பட்டியில் வந்து சென்டர் தையலும் இதில் இருக்க சென்டர் தையலும் ஈக்குவலாக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பட்டி பார்ட்டு பாட்டம் பார்ட்டையும் ஒன்றா வச்சு பின் பண்ணுறேன். அதில் வந்து என்னென்னா பட்டி பார்ட் பாட்டம் பார்ட் இருக்கு இல்லையா, அதனோட நல்ல பக்கத்தையும் மேட்ச் பண்ணி தையல் ஈக்குவலாக வச்சு பின் பண்ணியிருக்கேன். இப்போது சுற்றி வரும்போது சைடு நாட்சும் ஈக்குவலாக வரணும். அதே மாதிரி பேக் சைடு தையல் ரெண்டும் ஈக்குவலாக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லூஸாக இருக்கு இல்லையா, பாட்டம் பார்ட் கொஞ்சம் லூஸாக இருக்கும், பட்டி பார்ட் வந்து கம்மியாக இருக்கும். இந்த லூஸாக இருக்க கிளாத்தை தான் வந்து நம்ம ஃப்ளீட்டாக வந்து வைக்க போகிறோம். இப்போது அதே மாதிரி பேக் சைடுக்கும் சென்டர் தையலையும் பட்டியோட சென்டர் தையல் பாட்டம் சென்டர் தையல் ரெண்டையும் ஈக்குவலாக வச்சுட்டேன். ஈக்குவலாக வச்சு மூவ் ஆகாமல் இருக்கேன், பின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு நாட்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஈக்குவலாக வந்து கொண்டு வந்து பின் பண்ணிக்கோங்க. இந்த நாட்சும் மேட்ச் பண்ணி அப்படியே வந்து பின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டம் பார்ட் வந்து பட்டி பார்ட்டை விட சுற்றியுமே 4 சைடுமே வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். அந்த எக்ஸஸ் கிளாத்தை தான் வந்து நம்ம ஃப்ளீட்டாக வைக்க போகிறோம். ஃப்ளீட் வந்து சென்டர் தையல் இருக்கு இல்லையா, சென்டர் தையலை பார்த்து தான் வந்து 2 பக்கமும் தையலுக்கு இந்த பக்கமும் ஃப்ளீட் வரணும், 2 சைடும் பக்கமாக வந்து ஃப்ளீட் வந்து வரணும். இப்போது கான்செப்ட் என்னென்னா சைடு நாட்ச் ரெண்டும் மேட்ச் ஆகணும், சென்டர் தையல் ரெண்டும் மேட்ச் ஆகணும், மீதி கிளாத்தெல்லாம் வந்து ஃப்ளீட்டாக வரணும். அதுதான் வந்து கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸஸ் கிளாத்தை இது மாதிரி ஃப்ளீட் வச்சு தைக்க போகிறோம். இப்போது நான் வந்து சென்டர் தையல்லேருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க பட்டி கிளாத்தை தூக்கி விட்டுட்டு ஃப்ளீட் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சென்டர் தையலை பார்த்து 2 ஃப்ளீட் இல்லைன்னா 3 ஃப்ளீட் நம்ம எவ்வளோ எக்ஸஸாக கிளாத் விட்டுருக்கோமோ அதை பொறுத்து. இப்போ நாட்ச் வரை எவ்வளோ லூஸ் இருக்கோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வருதா. இப்போது இருக்க கிளாத்தை வந்து ஃப்ளீட்டாக வச்சுட்டு அப்படியே வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து மேலே வந்து அந்த பட்டி பீஸை வச்சுட்டு அப்படியே தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாட்டம் பீஸ் இருக்கணும், பாட்டம் பீஸ் மேலே நான் பட்டி பீஸை வச்சுருக்கேன். பாட்டம் பீஸோட நல்ல பக்கத்தில் பட்டி பீஸோட நல்ல பக்கத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்த்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடு நாட்சஸ் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாட்சும் ஈக்குவலாக இருக்குது. அப்படியே சுற்றி தைச்சிட்டு வாங்க. அடுத்த பேக் சைடு தையல் வரைக்கும் தைச்சிட்டு வாங்க. இப்போ பேக் சைடு தையலுக்கு ஒரு 2 இன்ச் 3 இன்ச் கேப் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிளாத்து கீழே எக்ஸஸாக இருக்கும், அந்த இடத்துலையே நிறுத்திட்டு இப்போ அந்த எக்ஸஸ் கிளாத்தை ஃபுல்லாக வந்து ஃப்ளீட்டாக வந்து வச்சுருங்க. இப்போ ஃப்ளீட் வச்சதையும் இப்போ 2 கிளாத்தும் ஈக்குவல் ஆயிடுச்சா, இப்போது தைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ வந்து சென்டர் தையல் வரைக்கும் தான் தைச்சிட்டு வரணும். இப்போ தையல் வரை தைச்சிட்டு நிறுத்திட்டு திருப்பியும் வந்து இந்த சைடுக்கு ஃப்ளீட், தையலுக்கு அந்த சைடும் ஃப்ளீட் வரணும், இந்த சைடும் ஃப்ளீட் வரணும். இப்போ நிறுத்திட்டு இந்த பக்கம் எக்ஸஸ் கிளாத் நாட்ச் வரையில் எக்ஸஸாக இருக்கும் இல்லையா, இந்த கிளாத்தை ஃப்ளீட்டாக வந்து வச்சுக்கலாம். இப்போ இங்கே பின் பண்ணியிருக்கோம், அதனால் எக்ஸஸ் கிளாத் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியும். இப்போது சென்டர் தையலை பார்த்து இருக்க கிளாத்தை ஃபுல்லாக ஃப்ளீட்டாக வந்து வச்சுருங்க. இப்போ ஃப்ளீட்லேருந்து அப்படியே சுற்றியும் அடிச்சுட்டு வாங்க. இப்போ நாட்சும் ஈக்குவலாக வரணும். இப்போது ஈக்குவலாக இருக்கா. இப்போது அந்த சைடு தையல் இப்போது ஃப்ரண்ட் சைடு திருப்பியும் வந்து அப்படியே ஒரு சைடு வந்து ஃப்ளீட் வச்சுருப்போம், தையலுக்கு இந்த சைடு ஃப்ளீட் வச்சுருப்போம். இப்போ முடிக்கும்போது தையலுக்கு அந்த சைடு வந்து ஃப்ளீட் வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தையல்லேருந்து 2 இன்ச் டிஸ்டன்ஸில் எக்ஸஸ் கிளாத் வந்துடுச்சு இல்லையா, இப்போ இதை வந்து ஃப்ளீட்டாக இந்த சைடு வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். இதுதான் வந்து பேசிக்கான பேண்ட்டோட ஸ்டைல். நீங்கள் வந்து பட்டியாலா என்ன பேண்ட்டை தைக்கணுன்னாலும், செமி பட்டியாலா என்ன தைக்கணுன்னாலும் இதுதான் வந்து பேசிக்கு. இதிலேருந்து தான் நீங்கள் வந்து வேறு மாடல்ஸ் எல்லாம் வந்து தைக்க முடியும். இப்போ ஃப்ளீட் வச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து அந்த தையல் வரைக்கும் அடித்து பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலேயே வந்து இன்னொரு தையல் வந்து சுற்றியும் வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தையலுக்கு இந்த சைடும் ஃப்ளீட் இருக்குது, சென்டர் நாட்ச் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த தையலுக்கும் இந்த சைடும் ஃப்ளீட் இருக்குது. இப்போது அவ்வளோதாங்க. இப்போது வந்து ஃப்ளீட் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இனி அடுத்தது வந்து சைடு நாட்ச் ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு, சென்டர் தையலும் நேராக வந்துடுச்சு, இந்த சைடும் நாட்ச் மேட்ச் ஆயிடுச்சு. இப்போது கீழே வந்து கேன்வாஸ் வந்து எப்படி வச்சு தைக்கலான்னு பார்க்கலாம்.
இது வந்து கேன்வாஸ் ரோல் வந்து அப்படியே 1 இன்ச் ரோலாக வந்து கிடைக்கும். இது வந்து 2 கலருக்கு 2 பீஸ் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இருக்க அளவோட கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கேன்வாஸ் வந்து ஃபஸ்ட்டு கிளாத்லேருந்து 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த கேன்வாஸோட ஒரு மடிப்பு மடித்து தைச்சிருங்க. ஃபஸ்ட்டு இந்த எட்ஜில் ஓரமாக வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்படி ஓரமாக தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் திருப்பி இது எடுத்துட்டு அந்த லாஸ்ட் ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த ஓரத்தில் ஒன்று 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் திருப்பியும் நடுவில் 2 தையல் போட்டுக்கோங்க. மொத்தமாக 4 லைன் வந்து தையல் போடணும். 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸில் 4 லைன் தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்படி தையல் போட்டிங்கன்னா தான் கேன்வாஸ் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். கீழே வந்து மடங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 4 தையல் வந்து நல்லா போட்டிங்கன்னா ஸ்டிஃபாக நின்றுக்கும். இப்போ இதை 2 பக்கமும் அதே மாதிரி அந்த காலுக்கு வச்சு முடிச்சுக்கோங்க. இப்போது கீழே காலோட சுற்றளவு 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சீம் அலவன்ஸ் வந்து 1 இன்ச் விட்டுருக்கோம். சுற்றியும் அந்த 1 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே வந்து தைச்சு எடுத்துக்கோங்க. அந்த சைடு காலோட சுற்றளவு மார்க் பண்ணி அங்கே வந்து பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம பிகினர்ஸுக்கு புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சுடி எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் வீடியோ பார்த்து சுடி வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஃபிட்டிங் வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது என்ன வீடியோ வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.